கைஸ் நம்ம மூவி ரிவ்யூவில் ரெப்போதயம் 10 கண்டலக் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டபுளில் அவைலபிளாக இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். ஒரு லவ் ஜோடி சின்சியராக லவ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வீட்டில் செம்ம எதிர்ப்பு, அதனால் அந்த வீட்டை விட்டு கிளம்பி ஒடியாந்துடுறாங்க. அதே சமயத்தில் இன்னொரு இடத்துல ஒரு புணத்தை வந்து கரெக்டாக ஒரு 10 மணிக்கு வேற ஒரு ஊரில் கொண்டு போய் சேர்க்கணும். அதனால் ஆம்புலன்ஸில் அந்த பொண்ணு அப்படியே போயிட்டுருக்கு. இன்னொரு இடத்துல ஒருத்தர் வந்து காரில் 2 பேர் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தா வில்லங்கள்லாம் எப்படியாவது காரில் இருக்கிற ஒருத்தரை 10 மணிக்குள்ளே போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள துரத்திட்டு இருக்கிறாங்க. இப்படி இந்த 3 வகையான கதைகள்லாம் ஒரே டைமிங்கில் ஒரே நேரத்தில் முடியுது. அப்படி என்ன தான் முடியுது, அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, எப்படி அப்படி ஒரே டைமில் முடிஞ்சது, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய மாஸ்டர் பார்த்தாவே இதில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோக்கள் வந்து அந்த 3 பேர்த்து கதையில் வர ஹீரோவை தான். ஒவ்வொரு கதையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கடைசியாக கிளைமேக்ஸ் வந்து எனக்கு இடம் நல்லாவே இருக்குது. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. அந்த மாதிரி சினிமோட்டோகிராஃபிக்கு சூப்பரான ஒரு சிலப்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு வித்தியாசமாக ஒரு கதை ஏந்தலாஜிக்கல் முறையில் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அது கிடையாது. ஏந்தலாஜிக்கில் வெவ்வேறு கதை இருக்கும், வெவ்வேறு கிளைமேக்ஸ் இருக்கும். ஆனால் இது வந்து இந்த 3 கதைக்கு ஒரே கிளைமேக்ஸ்னால ஓரளவு நல்லாவே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் பொறுத்தவரை கொஞ்சம் பரபரப்பாக எடுத்திருக்காங்க. படம் இன்ட்ரெஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது. இந்த படத்துடைய மைனஸ்னு பார்த்தா செகண்ட் ஆஃப் தாங்க. ஏன்னா செகண்ட் ஆஃப் அந்தளவுக்கு இல்லை. நிறைய சீன்ஸ் பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸாக இருக்குது, ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான சீன்ஸை கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃபில் இந்த சுறுசுறுப்பு செகண்ட் ஆஃபில் இல்லை. இந்த படத்தில் எந்த ஒரு கேரக்டரும் முழுமையாக எழுதலை. அதாவது செகண்ட் ஆஃபில் ஒரு சில சீன்ஸ்களும் கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. ஏன்னா இவங்க வந்து ஃபீல் பண்ணல. யாராவது ஒருத்தரோட கேரக்டர் கெத்தாக கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் கடைசியாக கிளைமேக்ஸ் பார்த்தா ஒரு சுமாரான ஒரு கிளைமேக்ஸ் தான். இதுக்கான ஒரு தூரம் பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கே. இந்த படத்தில் அந்த மாதிரி சின்சியராக இருக்காது. நான் ஃபேமிலியோட தனியாக பாருங்கள். மொத்தம் இப்படி சூப்பராக இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவியில் சந்திப்போம்.